அண்மைச் செய்தி. வரும் 28ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 28ஆம் தேதி தவேக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 28ஆம் தேதி தவேக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரம். வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்துல நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்று மதியமே நம்ம இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தோம். தவேக மார்ச் 28ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துல தற்போது தலைவர் முதல் கடைசியாக வட்டக்கழக நிர்வாகிகள் வரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதான ஒப்புதல் என்பது பொதுக்குழு கூட்டத்துல பெற்று தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக எப்படி இந்த பொதுக்குழு கூட்டத்துல கட்சியினுடைய நிர்வாகிகள் நியமனத்தை ஒப்புதல் பெறாங்களோ அதே போன்றுதான் தவேகவினுடைய விதிமுறையும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வகையில தலைவரிலிருந்து தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுடைய நியமனத்தையும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெற்று தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக வருகின்ற 28ஆம் தேதி காலை 9 மணி அளவில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இந்த கடிதம் என்பது வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல், அது மட்டும் இல்லாம தபால் மூலமும் கடிதம் அனுப்பப்படும் என்றும், பொதுக்குழு உறுப்பினர்கள் வரும்போது தங்களுடைய அடையாள அட்டையோடு சேர்த்து இந்த பொதுக்குழு அழைப்புதல் கடிதத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று தற்போது இதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது.